Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி, இந்தியாவின் முதல் திருநங்கை பேராசிரியர் ஆங்கிலத்துறை. ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி டிரான்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதை தொடங்கி நாங்கள் இன்னைக்கு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனன் அவர்களை சந்திச்சு நாங்கள் உங்ககிட்ட சொல்லி வாழ்த்து பெற்றோம். நாங்கள் எல்லாரும் அதில் இருக்கிற ஒரு உறுப்பினர்களாக இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ் நெட்வொர்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு டிரான்ஸ் இல்லை திருநங்கையோ திருநம்பிகளோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாவே நாங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் திருநங்கை திருநம்பிகை. இது அப்படி கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு ஆர்கனைசேஷன். எங்களுடைய திருநங்கை திருநம்பிகள் இடைப்பாளனத்துக்கு சம்பந்தமான பாலிசி பத்தி நாங்க இதுக்காக பேசியிருக்கிறோம். ஸோ அண்ணன் கிட்ட ஒரு சில கோரிக்கைகளை எங்களுடைய பாலிசி பத்தி டிஸ்கஸ் பண்ணி நாங்க இன்னைக்கு அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவரும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இதுல யார் வேணா சேரலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வேணா இதுல சேர்ந்துக்கலாம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கையா இருக்கட்டும், திருநம்பியா இருக்கட்டும், இடைப்பாளனமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இதுல சேர்ந்து இந்த எப்படி இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியா செயல்பட்டு இருக்கோ, அது போல எங்களுடைய ஆர்கனைசேஷன் அனைவருக்குமான ஆர்கனைசேஷன். இதுல எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுக்காக இந்த உலகம், இந்த சொசைட்டி இன்றைக்கு வரைக்குமே திருநங்கை மக்கள், திருநம்பி இல்ல இடைப்பாளன மக்களை என்னைக்குமே ஒரு மூன்றாவது ஆளா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நாங்க திருநங்கைகளா ஒரு ஆர்கனைசேஷன் சேர்த்து நாங்க அனைவருக்குமா செயல்படுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ குறிப்பா எங்களுடைய திருநங்கை திருநம்பி இடைப்பாளனத்துக்கு சம்பந்தமான பாலிசிக்காக நாங்க ரொம்ப அதிகமா இதுக்கு சம்பந்தமா பேசியிருக்கிறோம். சோ கண்டிப்பா அது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் நாங்க நினைக்கிறோம். கொள்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப திருநங்கை திருநம்பி இடைப்பாளனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கொள்கையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்க கொள்கையில் சம்பந்தமா இன்னும் எந்த விதமான டிஸ்கஷன் எங்க கூட பண்ணல. சோ கண்டிப்பா நாங்க பாலிசி முதல்ல நாங்க சொல்லியிருக்கோம். பாலிசி மேக்கிங்ல கண்டிப்பா எங்களுடைய திருநங்கை திருநம்பி இடைப்பாளன மக்களை நீங்க சேர்த்து முன் வச்சு அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வர போறீங்க, என்ன மாதிரியான இன்க்ளூஷனை நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற டிஸ்கஷனை நாங்க பேசியிருக்கோம். சோ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நலவாரியம் அப்படின்னு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு தான் இந்திய அளவில் முதல்ல கொண்டு வந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த நலவாரியம் சார்ந்து எத்தனை பேரு இத்தனை ஆண்டுகளா இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள்லாம் திருநங்கைகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ அந்த மாதிரி நாங்க இவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கோம், நாங்க ரிசர்வேஷனை பத்தி பேசியிருக்கோம், எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க பேசியிருக்கோம். ஒரு திருநங்கை அப்படின்னா அவங்க படிச்சு பெரிய ஆளா வரதை விட அவங்க நார்மலா ஒரு ஆண் பெண்ணு கூட சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலை நாங்க கொடுத்திருக்கோம். திருநம்பி திருநங்கை இடைப்பாளன மக்களுக்கு தனியா எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றத நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே கிடையாது. இப்போ கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாத்தீங்கன்னா கர்நாடகால அதிகாரப்பூர்வமா அவங்க 1% ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கானால அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஒரு ரெக்ரூட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பேர் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்கறோம்ன்றாங்க. சோ அது சம்பந்தமாவும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பா இந்த தாவேக அரசு கண்டிப்பா எங்களுக்கு ஃபேவரா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளா ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க, பெயரை மட்டும் வச்சாங்க திருநங்கைன்னு சொல்லிட்டு. அதனால என்ன இருக்கு, பெயர் வச்சா போதுமா, சாப்பாடு யார் போடுவா? கல்வி வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றத ஏன்னா இதுல பல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா 2022ல மொத்தம் 13 திருநங்கைகள் நீட் தேர்வு எழுதினாங்க. ஆனா அவங்க தேர்ச்சி பெற்றாங்களா இல்ல மருத்துவர் படிக்கிறாங்களா அப்படின்றது பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா இப்ப 3 திருநங்கைகளை பாத்தீங்கன்னா இலவசமா மருத்துவம் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு தேவைகள் நாங்க முன்வைக்கிறோம். அவ்வளவுதான். வாழ்வாதாரம் கிடைக்கும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே இப்ப என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருநங்கைகளை பாக்குற பார்வை இன்னைக்கு சொசைட்டில எப்படி இருக்கு. இத்தனை ஆண்டுகளாவும் ஒரு டிஃபரெண்டா தான் இருக்குல்ல. அது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மாறிட்டு வருது அப்படின்றத நான் சொல்லணும். சோ இன்னும் உரிமைகள், எங்களுக்கான உரிமைகள் வரும்பொழுதுதான் இன்னும் நாங்க ஸ்ட்ராங்கா இந்த சொசைட்டில ஒரு ஆண் பெண் மாதிரி தைரியமா இருக்க முடியும். அதுக்கு எங்களுடைய இந்த ஆர்கனைசேஷனும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், இட் இஸ் ஃபார் ஆல். யாரு வேணா எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் நாங்க பேசுவோம். இடஒதுக்கீடு இருந்தாவே நான் சொன்ன மாதிரி அவங்கள ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கும். சொசைட்டி இது எனக்கான, இப்ப நான் ஒரு திருநங்கையா ஒரு பேராசிரியர் ஒரு அரசு கல்லூரியில் இருக்கும் பொழுது என்னுடைய மாற்றம் தான் இந்த சொசைட்டிக்கே ஒரு மாற்றமா இருக்கும், என்னுடைய சமூகத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கும். சோ அந்த மாற்றம் என்றைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் இது ஒரு பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். உங்களுடைய அக்செப்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அது அதிகமா ஆகும் அப்படின்றது.
கண்டிப்பா அவர் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பா எங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே அதிகமாவே இருக்கு. பேராசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அரசாங்க துறையில பெர்மனண்டா யாருமே இல்லையே தமிழகத்துல. யார் இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பேராசிரியர்? இல்ல அவங்க வந்து பிசியோதெரபிஸ்ட்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல நான் பழைய இதுல தான் நான் லைலா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தேன். அப்போ வந்து அவங்க லைலா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துச்சு. ஸோ அதை நான் எப்படி அரசியலா கொண்டு வர முடியும்? Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.